துப்பாக்கி கலாப்பரல என்ன மீறி யாராவது ஒரு திறனமது ஆட்டம் போட முடியுமா? ஜம்மு காஷ்மீர்ல இருந்து வந்திருக்கிறேன் நான். பெரிய மிலிட்டரி ஆபீசர், பெரிய மிலிட்டரி ஆபீசர். என்ன யாருன்னு நினைச்சுக்கிற? என்ன யாருன்னு நடிக்கிறது? என்ன யாருன்னு நினைச்சு அடிக்கிறது? என்ன யாருன்னு நினைச்சு அடிக்கிறதுக்கு வந்த? ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நான் மிலிட்டரி ஆபீசர் தான். இந்தியாக்காரனா இல்ல பாகிஸ்தான்காரனா? எத்தனை பேரை சுட்டுக்கிறேன் தெரியுமா? மிலிட்டரி எல்லாம் எங்க சுடுவாங்க? எங்க சொல்லுவாங்க? நீ சொல்ல. பார்டர்ல. ஆனா நான் எங்க சுட்டுக்கிறேன்? நீ எங்க சுட்ட? நான் மிலிட்டரிக்காரனுக்கெல்லாம் கேண்டீன்ல தோசை சுட்டுறேன்டா. அது எல்லாம் நான் சொல்றேன். எப்படி உனக்கு சொல்லி கொடுத்தா? எப்படி சுட்ட? உனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லு. உனக்கு பருப்பு வடை சொல்லி தெரியுமா? பருப்பு வடை சாப்பிட மட்டும்தான் ஏறிமாங்க. நீ எல்லாம் கேட்டுக்கணும். பருப்பு வடை எண்ணெய் கொதிக்குது, போடணும். இப்போ எப்படி தட்டு? இப்படி மாவை தட்டணும். எப்படியா? மாவை தட்டி இப்படி தூக்கி போட்டா தட்ட 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 பருப்பு மேல தெரியும். தெரியும் பருப்பு மேல தெரியுதா? போண்டா சுட்டு தெரியுமா? போண்டா சுட்டு தெரியாதா? இருக்கிறதுல ரொம்ப சிவுக்குன்னு சொல்றது போண்டா தான்டா. அப்படி பிசி கூட்டா எழுந்துக்கும். எதுவுமே பண்ண தேவையில்ல. கை வச்சு இப்படி பிசுக்கனா சரி அப்படி எழுதுக்கும். நானடா கடைசி மிலிட்டரி பாத்துக்கிறியா? யாராவது பாகிஸ்தான் மிலிட்டரி கூட டைட் ஆக மாட்டோம். உயரமான மிலிட்டரி மேன். என்ன சொல்றேன்? பேசியது உண்மையானால் பின்னாடி மூடு, முன்னாடி மூடா, பின்னாடி மூடா, மூடா, மூணு சேர்த்து மூடா. நாங்க மூணு சேர்த்து மூடா. மூணு சேர்த்து மூடா. ஆமா மகாராஜா எனக்கு ரெண்டு கைக்குங்க. ஆமா சூத்து மூடு சொன்ன மூட்டேன். ஆமா வாயை மூடு சொன்ன மூட்டேன். ஆமா இப்ப எது போல மூடு சொல்றீங்க? ஆமா என்கிட்ட கை இல்ல. உன் வாய் சும்மா தான் இருக்குது. வயிறா தூக்கி ஐயா அண்ணன் நல்ல நடையாளாகி வாடி சுத்து தெரிஞ்சாளாகி சொன்ன உடனே கரெக்டா திருப்பா பாரு. அதுங்க கேட்கறதில்ல. என்ன பண்ற? லேண்டிங் ஆகு, லேண்டிங் ஆகு. ரைட் உட்காருவியா? இது யாராது அறிவுக்கு சொந்தம் இல்லாதவனே பழுத்த மலையை பார்த்து குறுக்கு வலை சிரிச்சுதான். அப்புறம் அதையும் மீண்டும் பழுத்துருச்சான். அதுதானே? ஆமாங்க முடிஞ்சிச்சு. அது அவ்வளவுதான் போய் சேர்றதுதான். உண்மையான உருவி செய்து விடுவேன். ஏண்டா சென்னி 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 அதான் அங்குது மேல கீழக்கிறது. அதெல்லாம் என்கிட்ட கேட்கறாங்க. சென்னி என்றால் கழுத்து. பெரியம்மா சொன்ன சென்னி என்றால் சிரம் என்ற அர்த்தம். ஆமா ஆமா சுத்தமான தமிழ். செந்தமிழிலே சென்னி என்றால் சிரம், தலை தலை அப்படின்னு அர்த்தம். ஆமா அதை கொய்து விடுவேன். நாவடக்கத்தோடு இருக்க வேண்டும் இல்லையா? சிவடி வணங்காத சென்னி மூன்றா வாய முடிஞ்ச சொன்னா சரி உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசலாம். அவங்கள ஓத்தங்க சிம்பிளா
ஊத்தங்கரை ஊத்தங்கரை இதோ இந்த மயில் எங்க தயார் செய்ய என் பாட்டி மயிருக்கு ஆசையாக்குது திருப்பதி விதியாத பாதம் ஓம் நீ தான் உங்கள்கிட்ட சொன்னீங்க ஏடா ஊன்றதுக்கும் அதுதான் அவன் சொன்னான் திருப்பதி விதியாத பாதம் சிவனடி வணங்காத சென்னி இரு பார்க்க இல்லாத கரங்கள் இனிய சொல் கேளாத செவி நாகத்திற்கு உதவாத தண்ணீர் தரிதிர மரியா பெண்டு கோபத்தை அடக்காத வேந்தன் குறுமொழியை கொள்ளாத சீடு இவர்கள் அத்தனை பேரும் இந்த பாராகிய பிரபஞ்சத்திலே பிறந்தும் பயனில்லை என்று பெரியோர்கள் உரைப்பார்கள். சொல்லவா சொல்ல மாட்டாங்க அதுக்கு கரெக்ட் விட அடிச்சுன்னு கரெக்ட் ஆமா அவனை வைக்கிற இடத்துல வைக்கணும் அடிச்சுன்னு கரெக்ட் முடியாது மந்திரி நீ அடிக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஆக போதா எண்ணெய் அடிக்கிறத வீட்டுக்கு போயிடுச்சா கூட 3 புள்ளையாவது பெற்று போடுவாங்க ஆம்பளைக்கு ஆம்பளை அடிச்சுன்னு கிடக்குறான் அதுக்கு ஒரு அடிச்சு கிடக்கிறதா போகட்டும் யாரு ஒழுக்கம் இல்லாதவன் உதவாது அவன் இணக்கம் இல்லாதவனே கிடக்குது எங்கே அரிது அரிது மாடராய் பிறத்தல் அரிது பிறத்தல் அரிது அதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பிறத்தல் அரிது ஆமா அடுத்து ஆமா ஆ பிறப்பது அரிது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவராசிகளிலே மனித ஜீவராசி அரிய வகை ஜீவராசி அரிய வகை அப்படி மனிதனாக பிறந்த ஒருவன் திருப்பதி என்று சொல்லக்கூடிய தேவஸ்தானத்தை ஒரு முறையாவது போய் மிதிச்சிடணும் போய் போய் கால் வச்சிடணும் சாவறதுக்குள்ள ஆமா அப்படி மிதியாத பாதம் பாவம் செய்து சிவனடியை கண்டு வணங்காத சென்னி சிவனடி என்று சொன்னால் என்ன சிவனடி என்றால் சிவன் திருக்கோவில் சிவன் திருக்கோவில் அந்த ஆலயத்திற்கு அருகாமையில் போகிற போது ஆண்டவா என்று வணங்காத இந்த தலை இருந்துமே பயன் கிடையாது ஆமா ஆமா திருப்பதி மிதியாத பாதம் சிவனடி வணங்காத சென்னி இறப்பார்க்கு இய்யாத கரங்கள் ஆமா பிச்சை என்று வந்து கேட்பவருக்கு வைத்துக் கொண்டு இல்லைன்னு சொல்ல இல்லன்னா பரவாயில்ல ஆமா வச்சிரு இல்லைன்னு சொல்லக்கூடாது வச்சிரு இல்லைன்னு சொல்லக்கூடாது அதுவும் இருந்து பயன் கிடையாது ஆமா அரும் பசிக்கு உதவாத அன்னம் அன்னம் பசி என்று யாராவது வந்து கேட்கிற போது வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லக்கூடாது அதுவும் உதவாது உதவே உதவாது தாகத்திற்கு உதவாத தண்ணீர் தண்ணீர் அதுவும் பயனற்றது கிடையாது தரிதிர மரியா பெண்டீர் பெண்டீர் சம்பாஷன் போய் கொடுக்குற நாளைக்கு மொட்டாடி கிட்ட எவ்வளவு சம்பளம் உனக்கு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு நாளைக்கா எவ்வளவு சொல்லுவியா நைட்டு வேற படி அளக்கல நான் வேற கேக்குறோமா உனக்கே தெரியும் ஒரு 2000 ரூபாய் ரவுண்டா தரணும் வச்சுக்கோ ஐயோ அதைத்தானே எதிர்பார்க்கிறேன் அந்த 2000 ரூபாய் கொண்டு போய் முதலீட்டு கொடுக்குறேன் அந்த 2000 ரூபாய் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள செலவு பண்ணிட்டு எனக்கு இன்னும் காசு கொண்டாந்து கொண்டு பாரு ஆமா அவதான் தரித்திர மரியாதை பெண்டிருந்தார் 2000 புரிஞ்சிருச்சுங்க ஒரே 10 ரூபாய் கொண்டு போய் கொடுக்குறேன் ஆமா அந்த 10 ரூபாய் செலவு பண்ணிட்டு எனக்கு இன்னும் காசு ஒண்ணு கேறாங்க பத்தியா ஆமா அவங்கதான் தரித்திர மரியாதை தரித்திர மரியா பெண்டி அவர்களும் இந்த பிரபஞ்சத்திலே இருந்து பயன் கிடையாது கோபத்தை அடக்காத வேண்டும் ஆமா ஒரு ஊருக்கு நாட்டாம நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் ஆமா தீமை இருக்கு நன்மை இருக்கும் எல்லாத்தையும் அனுசரிச்சு சேர்த்து புடிச்சு போறதா தலைமை டக்குன்னு கோவப்படக்கூடாது ஆமா அவரும் பயன் இல்லாதவர் ஆமா புரியுதா நீ புரிஞ்சுக்கணும் அவ்வளவு சீக்கிரம் கோவம் வரதுல எனக்கு இதெல்லாம் பக்குவப்பட்டது நிறைய உண்மையான சமாச்சாரம் குருமொழியை கொள்ளாத சிறு ஆமா ஆமா தெல்லற வித்தை கற்றால் ஒன்னு சொல்லுவாங்க உள்ள மெதுவா எங்கடாமா கறிக்கல்லப்பா மெதுவா பார்த்து பங்கு போடுப்பா தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான் என்ன அர்த்தம் நீ தான் சொன்ன என்ன கேட்டா நான் என்ன பண்ணு தெல்லற வித்தை கற்றால் தெளிவான வித்தை முறையாக ஆசானிடத்திலே இருந்து குற்றம் இல்லாமல் அவர்கிட்ட மிச்ச சொச்ச கூடாது அத்தனையும் கத்துக்கின ஒருத்தன் அந்த குருவை மதிக்க மாட்டான் குரு அதுல இருக்கு அதுதான் தெல்லற வித்தை கற்றால் சீடனும் சீடனும் குருவை தேடான் அப்படின்னு தேடினான் அப்படின்னா வேற தமிழகராஜிலே நிறைய வார்த்தை இருக்குது தேடான் அப்படின்னா மறந்துருவான் தேட மாட்டான் அர்த்தம் ஆமா அதை போல குருமொழியை கொள்ளாத சீடன் குரு துரோகம் விளைத்தவன் இருந்தும் பயன் கிடையாது ஆமாங்க யார் சொன்னது நீதான் சொன்ன
இப்ப இவெல்லாம் நீ தானே சொல்லு. அனுபவித்த பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், கற்றுணர்ந்த சான்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அறிவுமிக்க ஆசான்கள் உரைத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட கற்றோர்களும் இப்ப என்ன அடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முக்கியம் கிடந்த அது முதல்ல வந்து அடிச்சிடுறது. உனக்கு சுருக்கமா சொன்ன புரியாது இல்ல. இந்தா இப்ப தலை அடுத்து போய் நிறுத்திட்டு வைப்போம். அவதான் நாடகம் விட்டவளா? அவதான் போடணும்ல. அவ போடனே நசியும் போடனே இருக்கிற மூக்குல. எம்மா மூக்குல மட்டும் நசியும் போடு. இன்னொரு ஜாதி எடுத்து வரப்போம். தனி கொடுப்பா. யார் உரைத்தது? பெரியோர்கள். அப்பேற்பட்ட பெரியோர்கள் சொந்த சபையில் ஆமா நான் வருகிற போது உன்னுடைய விளக்கங்கள் அறிவாயா? நானும் அறிவா இல்லைங்க. தெரிவாயா? ஏரிவாயா, பன்னிவாயா, சுரங்குவாயா, ஆமாவாயா, இமையனா வாய தங்கமான மனுஷங்க ஒரு நாளைக்கு 30 குசு விடுறான். அப்படி என்றால் குசு நடத்தும். நான் யார் என்ற விளக்கங்களை சரியாக எடுத்துரைக்கிறேன். எந்த விதமான தாலி கட்ட வேண்டும்? என்ன வந்து புரியுது? நீ சொன்னதெல்லாம் தெரிஞ்சிச்சிங்க. என்ன வென்று? டேய் ஐயாவுக்கு தனி மண்ணா? நான் தெரியா தனி மண்ணு வந்து கூட ஒரு பாய் மகள் போனா 5 பேர் அவன் தான் வந்துட்டான் பையா. கைமாகுதா மூடியா வாச்சு. இந்த அவனையில் ஓர் அழகன் நானே. அவனியில் ஓர் அழகன் நானே. மன்மதனுக்கு நிகரானவன்னு சொல்லுவாங்க. ஐயோ யாயா ஏண்டா என் அதுக்கு சாமி இழப்பெட்டு கிடப்ப குதின்னு குதிக்க வேண்டியது. யாரா வீட்டுல பதில் சொல்லுவாங்க. எப்பா குதி சாமி அட்வான்ஸ் எவ்வளோ வாங்கிக்கிற? இல்ல மீதி எவ்வளவுக்குதுன்னு கேட்டுக்கலாம். கணக்கு விட்டு போச்சுன்னா பாம்பு தூக்கிட்டு போகும்போது முக்கியமான சமாச்சாரம். ஆட இப்ப கணக்கு தடுத்து குஞ்சு தொங்கிட்டு கிடக்கு பாரு. கொஞ்சம்
ஆமா ராம வாஜாரு ஏய் சீலைக்கு பதில் பாவாடி தூக்கறியா அன்பிற்கு பட்டிருக்கக்கூடிய அருமை தாயாக விளங்கி வரக்கூடிய அன்னமிடும் கை அமிர்தமிடும் கை பசி என்று வந்தவருக்கு வாழ்வார்க்கும் கை சுசீலாமான் மகாலட்சுமி கொடுக்கக்கூடிய காட்சணனார்கள் என்று சொன்னார். ஆமா தந்தையாராக விளங்கி வரக்கூடிய ஆமா